ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. குருவே சரணம். நாட்டு செம்பருத்தி பூ இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக பூ பிஞ்சு நம்ம குருமார்கள் கட்ட தந்த நாட்டு செம்பருத்தி பூ பாருங்க. ஒரே செடி எவ்வளோ தூரத்துக்கு பறந்துருக்கு பாருங்க. இப்போ மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில். இப்போ 2-3 நாள் நல்ல மழை. அதில் எவ்வளோ அழகாக ஒரே செடி தான் எவ்வளோ அழகாக பறந்துருக்கு பாருங்கள். அது தெரியுதா? எல்லாமே நல்லா பிஞ்சு வச்சுருக்கு, காய் வச்சுருக்கு. பூவிலேருந்து காய் வச்சுருக்கு. இப்போ பூக்கள்லாம் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு பூக்கள். இருக்கா இதா. அப்புறம் இங்கே பூவோட மகரந்தத்தை பாருங்கள், தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாட்டு செம்பருத்தி பூவு. இதுக்கு ஒரு பூச்சி வருது பாருங்க, விட்டில் பூச்சி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி. அப்புறம் குருமார்கள் கட்ட தந்த கல்லூரிக்கு சர்க்கரை வேம்பு, இனிப்பு வேம்பு இந்த இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி. நிறைய மழை விழுந்து அழகாக தழுத்துருக்கு. அப்புறம் இது என்ன மூலிகைன்னு தெரியல, கார்டனில் பூச்செடி அழகுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஐயா, இது எதுவும் மூலிகைக்கு பயன்படுமாயா? இந்த செடி, இந்த பூ இந்த மாதிரி இருக்குங்கய்யா, நல்லா அழகாக இருக்குது, கூம்பு மாதிரி இருக்குங்கய்யா, 5 இதெல்லாம் பிரியுதுங்கய்யா, அதனோட இலையமைப்பு இந்த மாதிரி இருக்குங்கய்யா, எதிர்நோக்கி போகுதுங்கய்யா. இது முத்த செடி. அப்புறம் நவாப்பழம். அப்புறம் அகத்திக்கீரை விதைக்காக விட்டுருக்கு. சாதா அகத்தி, வெள்ளை அகத்தி இருக்கு பாருங்க. இது ஒரு தோட்டத்தில், ஒரு அண்ணன் தோட்டத்தில் முன்னாடி வச்சு விட்டது. இது கருமருது, மருதமரத்துலேயே கருமருது இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக தழுத்துருக்கு பாருங்க. ஈசனால நல்லபடியாக தழுத்துருக்கு. நன்றிங்க ஐயா. நாட்டு செம்பருத்தி.